பகீரு என்கிட்ட இருக்கிற வேலைக்காரனை போல உலகத்துல முட்டாள் யாருமே இருக்க மாட்டாயா. சல்மா, உன்கிட்ட இருக்கிற வேலைக்காரனை விட என்கிட்ட இருக்கிற வேலைக்காரன் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் வடிகட்டின முட்டாள். இல்ல இல்ல இல்ல, ஏன் வேலைக்காரன் தான் யா முட்டாள். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. யோ போயா போயா, ஏன் வேலைக்காரன் தான் யா வடிகட்டின முட்டாள். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். சரி, நமக்குள்ள சண்டை வேணாம். முதலாவது என்ற வேலைக்காரன் எவ்வளவு பெரிய முட்டாள் என்று காட்டுறேன், கொஞ்சம் பார். ஹுசைன், இங்க வாப்பா. ஐயா கூப்பிட்டீங்களா? இந்த அப்படி ₹1 போய் இதற்கு ஒரு ஆடி கார் ஒன்று வாங்கிட்டு வா, சீக்கிரம் வா. சரி ஐயா சரி ஐயா, இதோ வாங்கிட்டு வரேன். வேலைக்காரன் எவ்வளவு பெரிய முட்டாளுண்டு. நான் ₹1 கொடுத்து ஆடி கார் வாங்க சொன்னேன், அதுக்கு அவன் ஓகேண்டு கிளம்பிட்டான். அப்போ எந்த வேலைக்காரன் தானே உலகத்திலேயே அடிமுட்டாள். ஓ அப்படியா, கொஞ்சம் பொறு. ஏ ரஹ்மான், கொஞ்சம் பா. ஐயா என்னய்யா சொல்லுங்க. நீ நம்ம வீட்டுக்கு போய் நான் வீட்டில் இருக்கேனா என்று பார்த்துட்டு வா, சீக்கிரம் பார்த்துட்டு வா, வேலைக்கு நான் போகணும். சரி ஐயா, நான் இதோ பார்த்துட்டு வரேன். பாத்தியா பக்கீரு, நான் இங்கே இருக்கேன், எந்த வேலைக்காரன் வீட்டில் நான் இருக்கேனான்னு பார்க்க போகிறான். அப்போ எவ்வளவு பெரிய முட்டாளி. ஹுசைன், ரஹ்மான், என்ன இந்த பக்கம்? என்னத்த ரஹ்மான் சொல்கிறது, ஏன் முதலாளி எவ்வளவு பெரிய முட்டாள்ன்னு பார்த்தியா? ₹1 காசு கொடுத்து ஆடி கார் வாங்க சொல்கிறான். இன்றைக்கு வேறு ஞாயிற்றுக்கிழமை, எப்படி கார் கடை திறந்திருக்கும்? அந்த முட்டாளுக்கு இது கூட தெரியலையே பாரு. ஹுசைன், ஓ முதலாளியாவது பரவாயில்லையா? ஏன் முதலாளி அவன் வீட்டில் இருக்கானா இல்லையா என்று என்ன பார்த்து வர சொல்கிறான். அவன் கையில் தான் அழகான போன் இருக்கே, அதை கால் பண்ணி அவன் மனைவிட கேட்டால் அவன் வீட்டில் இருக்கானா இல்லையான்னு சொல்ல போகிறான். அதை விட்டுட்டு என்ன அங்கேயும் இங்கேயும் அலைய வைக்காம பாரு. எப்படி பெரிய முட்டாள் என் முதலாளி. ஆமையா ஆமையா, நம்ம முதலாளி 2 பேரும் முட்டாளுங்க. விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு.